வணக்கம். வேல்டின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். லித்துவானியாவில் குழந்தைகளுக்கு ராணுவ ஆளற்ற விமான பயிற்சி. ட்ரம்பின் விமானத்திற்கு அருகே பறந்த விமானிகளுக்கு எச்சரிக்கை. தாய்வான் கடல் பகுதியில் ஊடுருவிய சீன கப்பல்கள். அமெரிக்காவுக்கு ஈரானின் எச்சரிக்கை. இஸ்ரேல் காசாவில் நடத்திய 150 மின்னல் வேக தாக்குதல்கள். இனி விரிவான செய்திகள். இப்போது நவீன போர்களில் ஆளற்ற விமானம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதை உக்ரைன் ரஷ்யா போரில் அதிக அளவில் காண முடிகின்றது. ரஷ்யாவின் எல்லையில் உள்ள லித்துவானியாவின் பாதுகாப்பு அமைச்சு நாடு முழுவதும் உள்ள 9 பள்ளிகளில் முதல் தடவையாக ஆளற்ற விமானங்கள் எவ்வாறு பறக்க வைப்பது மற்றும் எப்படி ஒன்று சேர்ப்பது என்பதை கற்பிக்க தொடங்கியுள்ளது. 10 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இது கட்டாய பாடம். ஆளற்ற விமானங்களுக்கு பல பாவனைகள் இருந்த போதிலும் இது ராணுவ பாவனைக்கான பாடனம் என்று லித்துவானியா வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது. லித்துவானியாவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் தோமஸ் கோட்லியாஸ்காஸ் இது பற்றி கூறிய போது, இந்த பாடம் ராணுவ தற்காப்பு திறன்களை உருவாக்குவது பற்றியது. இதில் லித்துவானியா மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றது. காரணம், நாம் ரஷ்யா மற்றும் பெலரூசுடன் சுற்றுப்புறத்தில் வாழ்கின்றோம் என்று கூறினார். குழந்தைகள் மற்றும் பிறருக்கு முதல் நபர் பார்வை FPV ஆளற்ற விமானம், குவாட்காப்டர் மற்றும் ஒற்றை இறக்கி ஆளற்ற விமானங்கள் இயக்க கற்றுக் கொடுக்கப்படும் என்று ஆசிரியர் மெட்ராகா சமோதாய்சிஸ் கூறினார். ரஷ்யாவின் கலினின்கிராட் பகுதி எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரேச்சில் உள்ள பள்ளியில் குழந்தைகள் கணனிகளில் மெய்நிகர் விமானங்களை பயிற்சி செய்தனர். பயிற்சி வகுப்பில் ஒரு சிறுவன் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் ஒரு மினி ஆளற்ற விமானத்தை மேலும் கீழும் பறக்க பயிற்சி செய்து கொண்டிருந்தான். குழந்தைகள் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று அவர்களின் ஆசிரியர்கள் கூறினர். இது கோடையில் பெலரூஸில் இருந்து 2 ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் அங்கு மோதியதை அடுத்து நேட்டோ உறுப்பினர் லித்துவானியா நேட்டோவிடம் தனது வான் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டது. நியூயார்க் டவர் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் லண்டனுக்கு ஏற்றி சென்று ஏர்போர்ஸ் ஒன் விமானம் சென்ற பாதையில் பறக்க ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் ஒன்று நெருங்கி வந்தபோது அதை செலுத்திய விமானிகளை கடுமையாக கண்டித்திருந்தார். அமெரிக்காவின் ஃபோர்ட் லாடர்டேலில் இருந்து பாஸ்டனுக்கு பயணித்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் A321 விமானம் தடமிலக்கம் 1300 லாங் ஐலண்ட் வழியாக பறந்தபோது ஏர்போர்ஸ் ஒன்னின் போயிங் 747 உடன் பாதைகளை கடந்தது. இது நியூயார்க்கின் நெரிசலான வானத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களிடமிருந்து அவசர எச்சரிக்கைகளை தூண்டியது. கவனம் செலுத்துங்கள், ஸ்பிரிட் 1300 20 டிகிரி வலதுபுறம் திரும்புவோம் என்று ஒரு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் எச்சரித்தார். விமானிகள் பதில் கொடுக்க தாமதமாக இருந்த போது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் கண்டிப்பான குரலில் ஸ்பிரிட் 1300 20 டிகிரி திரும்பவும் இப்போதே உடனடியாக என்று கூறியது பதிவாகியுள்ளது. கட்டுப்பாட்டாளர்கள் பல முறை தங்கள் குரல்களை எழுப்பினார்கள். அருகே பறந்த ஏர்போர்ஸ் ஒன் வெள்ளை மற்றும் நீல 747 விமானம் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் விமானிகளை எச்சரித்தனர். ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த கட்டுப்பாட்டாளர் கடுப்புடன் கூறினார், நாங்கள் ஒவ்வொரு முறையும் 2 முறை உங்களிடம் பேச வேண்டும். கவனம் செலுத்துங்கள், ஐபோட் பார்ப்பதை நிறுத்திவிட்டு உடனே வேலையில் இறங்குங்கள் என்று கூறியது பதிவாகியுள்ளது. ஸ்பிரிட் விமானம் இறுதியில் பாதையை மாற்றி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் பாஸ்டனுக்கு தொடர்ந்தது. New York Air Force 1300, climbing 320. Air Force 1, New York Center, roger. Air Force 1, contact Boston Center, 124.52. 12452, Air Force 1, good day. Spirit 1300, descend to flight level 330. Descent 330, clearly, 1300. Spirit 1300, turn 20 degrees right, vectors traffic and descent. Pay attention, Spirit 1300, turn 20 degrees right. Spirit 1300, turn 20 degrees right now. Spirit Wings 1300, turn 20 degrees right immediately. 20 degrees right, Spirit Wings, 1300. Pay attention, Delta 2951, Boston Center, 134.0. Spirit 1300, traffic's off your left wing by 8 miles, 747. I'm sure you can see who it is. It's flight level 320, maintain 330. I'll keep an eye out for him, he's white and blue. Spirit 1300, Boston Center, 134.0. I got to talk to you twice every time. Spirit 1300, Boston 134.0. Pay attention, get off the iPad. Flight Radar 24 முதற்கட்ட தரவுகளின்படி ஸ்பிரிட் ஏர்பஸ் மற்றும் ஏர்போர்ஸ் ஒன் ஆகியவை 8 முதல் 11 மைல்கள் தூரத்தில் கிட்டத்தட்ட இணையாக பறந்தன. அவை இன்னமும் பெடரல் ஏவியேஷன் நிர்வாக பாதுகாப்பு தரத்தளங்களுக்குள் உள்ளன. இது நியூயார்க் வான்வெளியில் குறைந்தபட்சம் 1.5 மைல் பக்கவாட்டு மற்றும் 500 அடி செங்குத்து அளவை விடத்தான் குறையக்கூடாது. இருப்பினும் அருகில் பறந்த விமானத்தில் ட்ரம்ப் பயணித்ததால் தரைக்கட்டுப்பாட்டு டவர் பதட்டத்திற்கு உள்ளாகியது போல் இருக்கிறது. தாய்வான் நீரிணையில் தொடர்ச்சியான பதட்டங்களுக்கு மத்தியில் தாய்வான் கட்டுப்பாட்டில் உள்ள கடலில் பயணித்து சீன கடலோர காவல்படை கப்பல்களை விரட்டியதாக தாய்வான் கூறுகின்றது. சமீப நாட்களில் அதே 4 சீன கப்பல்கள் தொடர்ந்து 3 நாட்களாக தாய்வானின் கடல் எல்லைக்குள் மீண்டும் மீண்டும் நுழைந்துள்ளன. இது தற்போதைய நிலைமையினை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு ஒரு நடவடிக்கை என்று தாய்வான் அதிகாரிகள் விவரித்தனர்.
சீனாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள தாய்வான் மாவட்டமான கின்மெனை சுற்றி பெய்ஜிங் தனது ரோந்துகளை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தாய்வானின் கடலோர காவல் படையினரால் துரத்தப்பட்ட போது கின்மென் அருகே சீன மீனவர்கள் நீரில் மூழ்கிய விபத்து ஏற்பட்டது. இந்த நடவடிக்கைகள் அந்த பகுதியில் சீனாவின் இருப்பை படிப்படியாக இயல்பாக்குவதை நோக்கமாக கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கின்மென் அருகே ஒரு சீன கப்பல் இருட்டில் ஓடுவது கண்டறியப்பட்டது. அதன் தானியங்கி அடையாள அமைப்பு AIS அணைக்கப்பட்டது என்று தாய்வானின் கடலோர காவல்படையின் அறிக்கை தெரிவிக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு பின்னர் கின்மெனின் லியூ தீவுக்கு தெற்கே தடை செய்யப்பட்ட கடல் பகுதியாக தாய்வான் கருதும் இடத்திற்கு 4 சீன கப்பல்கள் நுழைந்தன. இதனால் ஊடுருவல்காரர்களை தடுக்க கண்காணிக்க தாய்வான் அதன் சொந்த கடலோர காவல்படை கப்பல்களின் 4ஐ அனுப்பியது. தாய்வான் தரப்பு ஆங்கிலம் மற்றும் சீன மொழி ரேடியோ எச்சரிக்கைகளை வெளியிட்டது. சீன கப்பல்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் எச்சரித்தது. தாய்வான் ரோந்து கப்பல்களை விரைவாக அங்கு அனுப்பி சீன கப்பல்களை இடைமறைத்ததன் மூலம் பதிலளித்ததாக தாய்வான் கூறியது. சீன கப்பல்கள் இறுதியில் தடை செய்யப்பட்ட மண்டலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன. சீன கடலோர காவல்படை தாய்வானின் துன்புறுத்த சாம்பல் மண்டல தந்திரோபாயங்களை தொடர்ந்து பயன்படுத்துகின்றது. சாம்பல் மண்டலம் என்பது நேரடியாக போரை தொடங்காமல் அதே வேளையில் தற்போதைய நிலைமையும் மாற்ற முயலும் கட்டாய நடவடிக்கைகளை விவரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல். சீன அதிகாரிகள் இன்னமும் இந்த மோதல் குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. டெஹ்ரானின் ராணுவ திட்டங்களுடன் தொடர்புடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்ததை தொடர்ந்து பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைக்கான சாத்தியங்கள் குறித்து ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மூத்த ஈரானிய ராணுவ அதிகாரி ஜெனரல் அஹ்மத் ரிசா பௌர்தாஸ்தான் எதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க முயன்றால் அது கடுமையான மற்றும் வருந்தத்தக்க பதிலடியை எதிர்கொள்ளும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும் என்று கூறினார். ஈரான் முதன்மையான ஏவுகணை தாக்குதல்களை நம்பியிருந்தாலும் எதிர்காலத்தில் வேறு ஆயுதங்களும் நீடிக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்தார். ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான போர் மற்றும் அதன் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானின் எச்சரிக்கை வந்துள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ளன. புதிய அமெரிக்க தடைகள் டெஹ்ரானின் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் எச்சரிக்கைகள் மற்றும் அமெரிக்க தடைகள் ஒரு பதட்டமான தொடர்ச்சியான நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டுகின்றன. தொடர்ச்சியான பொருளாதார அழுத்தம் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் டெஹ்ரான் முழு ராணுவ தயார் நிலையை பேணுகின்றது. இரு தரப்பினரும் தாக்குதல் தயார் நிலையில் உள்ள ஒரு நிலையற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலிய ராணுவ படியெடுப்பு உச்ச அளவில் நடக்கின்றது. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையே தொடங்கியது. நேற்று காசா பகுதியில் 150 விமான மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தற்போது காசா நகரின் மைய பகுதியை நோக்கி 2 படைப்பிரிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகின்றன. இன்னமும் சில நாட்களில் 3வது படைப்பிரிவும் அவற்றுடன் இணையலாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. காசா நகரின் பெரும்பகுதிகளை அழித்து வரும் இந்த தரைவழி தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் நகரை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவாக தாக்கி அழிக்க தொடங்கியுள்ளது. அதற்காக நகரில் இருந்து மக்கள் வெளியேறுவதற்காக தற்காலிக வழித்தடத்தை ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் காரணமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் காசா நகரம் மற்றும் வடக்கு காசாவில் வசிக்கும் ஏராளமானவர்களுக்கு ராணுவத்தின் அறிவிப்பு சென்று சேரவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது காசா நகரில் தங்கியுள்ளவர்களும் உடல் பலவீனம், பயணச் செலவு, பிளாஸ்டிக் கூடார விலை கட்டுப்படாதது ஆகிய காரணங்களினால் வெளியேற முடியாமல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் அமைத்த மனிதாபிமான மண்டலமான அல்மவாசி பகுதியும் ஆபத்தானது என்று பலர் கருதுவதால் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அங்கே செல்ல பலர் அஞ்சுவதாகவும் கூறப்படுகின்றது. அந்த முகாமில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தம்பதியும் அவர்களது குழந்தையும் உயிரிழந்தனர். ஹமாஸ் அமைப்பை முழுவதையும் அழிப்பதற்காகத்தான் காசா சிட்டி கைப்பற்றப்படுவதாக இஸ்ரேல் கூறினாலும் இது குறித்து இஸ்ரேலிய ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலர் சந்தேகம் எழுப்புகின்றனர். தற்போது காசா நகர மையத்தில் 2000 முதல் 3000 ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தினர் மட்டுமே உள்ளனர். அவர்கள் போரில் உயிர் பிழைத்த படையினரில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. எனவே காசா நகரை கைப்பற்றினாலும் ஹமாஸ் அமைப்பு உயிர்ப்புடன் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நடவடிக்கைகளின் உண்மையான நோக்கம் அரசியல் சார்ந்தது என்று இஸ்ரேலிய விமர்சகர்களும் கருதுகின்றனர். இஸ்ரேலை போர் நிலையிலேயே வைத்திருப்பதன் மூலம் முன்கூட்டிய தேர்தலை தவிர்த்து தனது கூட்டணி ஆட்சியை பெஞ்சமின் நேத்தன்யாகு தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதாக அவர்கள் கூறுகின்றனர். மேலும் காசா நகரை வாழ முடியாத இடமாக மாற்றி அங்கு வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் நகரை விட்டு வெளியேற்றி நெருக்கடி கொடுப்பதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளப்படும் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதுதான் இந்த நடவடிக்கையின் நோக்கம். ஹமாஸ் அளிப்பது இதன் நோக்கம் இல்லை என்றும் சில ஊடகங்கள் விமர்சித்துள்ளன.